நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா அது உங்க நாய்க்குட்டி தானே, எப்படி நாங்க நம்புறது? என்கிட்ட போட்டோ கூட இருக்கு, இத பாருங்க. ராகுல், இது சூர்யா, அப்பா. நீ ஒரு வேலை பண்ணுப்பா. இவங்களை ஜிம்மி கிட்ட கூட்டிட்டு போ. ஒருவேளை ஜிம்மி இவங்க பப்பியா இருந்தா அதை அவங்க கூட்டிட்டு போட்டோம். சரிங்கப்பா. மாணிக்கொண்ணே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க, முதல்ல நீங்க சாப்பிட்டு முடிங்க. இப்ப எனக்கு என்னமா அவசரம்? பெரியவர் இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னாரு. இந்தாங்க. டால் இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குமா. அர்ச்சனா, நீ ஏன் இன்னைக்கு என் கிளையண்ட்ஸ்க்காக சைனீஸ் பண்ணல? ஆனா கார்த்திக், அவங்களுக்கு நம்ம ஊர் சமையல் கூட ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. எவ்வளவு பாராட்டுனாங்க பாத்தீங்க. அவங்க கடமை, அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. நாம என்னதான் சாப்பிட கொடுத்தாலும் அவங்க அப்படிதான் பாராட்டுவாங்க. அவங்க என்ன நினைக்க போறாங்களோ. நான் அவங்க என்ன கேட்டாங்கன்னு உங்ககிட்ட சொன்னல. ஆனா அதை செய்யாம நீ என்னன்னா. கார்த்திக், நம்ம வீட்ல சைனீஸ் உணவெல்லாம் செய்யறது இல்ல. அர்ச்சனா, இந்த வீட்ல சைனீஸ் பண்ண மாட்டோம்னு எனக்கும் தெரியும். ஆனா நம்ம கிளையண்ட்ஸ் என்ன கேட்டாங்களோ அதை தானே நான் உங்ககிட்ட செய்ய சொன்னேன். அது ஒண்ணு எனக்காக இல்லையே. வீட்ல இருக்கிற யாருக்கும் அது பிடிக்கலங்கும் போது நான் எப்படி பண்ண முடியும்? ஏன் அதை உன்னால எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாதா? நான் எதுக்காக உங்ககிட்ட போன் பண்ணி சொன்னேன்? நீ எல்லாரையும் சமாளிப்பேன் தானே. உன்னால முடியலன்றப்ப நீ எனக்கு அட்லீஸ்ட் போன் பண்ணி சொல்லிக்கணும்ல. பாத்தியா, இப்ப எல்லாரும் முன்னாடி எனக்கு எவ்வளவு இன்சல்ட் ஆயிடுச்சு. நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா அவங்களே என்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லியும் நீ ஏன் அர்ச்சனா அதை பண்ணல? ஏன் சொல்லு அர்ச்சனா, நீ ஏன் அப்படி பண்ணல? ஏன்னா நான் தான் அர்ச்சனாவை பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஏன்டா அர்ச்சனாவை திட்டிக்கிட்டு இருக்க? அவ பண்றதா தான் இருந்தா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஏமா அப்படி சொன்னீங்க? ஏன் சொன்னா? நீ இதுவரைக்கும் அந்த மாதிரி சாப்பாடு இந்த வீட்ல சாப்பிட்டிருக்கியா? அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். என் கிளைண்ட்ஸ்க்காவது பண்ணிக்கலாமேமா. ஏன் பண்ணணும்? இந்த வீட்ல எது வழக்கமோ அதைத்தானே பண்ணணும். மத்தவங்களோட இஷ்டப்படிலாம் நாம நடக்க முடியாது. ஆனா ஒரு நாள் டின்னருக்காக அதை பண்ணக்கூடாதாமா? முடியாது. ஒருவேளை கூட உங்க பெரியப்பா, அத்தை, பெரியம்மா, அப்பா இவங்க எல்லாம் சைனீஸ் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அப்ப உங்களுக்குன்னு தனியா சமைச்சுக்கலாம்ல. எங்களுக்குன்னு தனியா சமைச்சுக்கணுமா? என்ன பேச்சு பேசுற நீ? நீ அவங்களோட உட்காந்துக்கிட்டு தனி சாப்பாடு சாப்பிடுவியா? இந்த வீட்ல இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரும் தனித்தனியா சமைச்சு சாப்பிட்டது கிடையாது. உன் இஷ்டத்துக்கு பேசாத. அம்மா, நான் அந்த மாதிரி ஒண்ணும் சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கோங்க. கார்த்திக், நீ என்ன சொல்ல வர நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ அம்மா, அந்த மாதிரி இல்லம்மா. நான் அந்த மாதிரி சொல்ல வரல. ஆனா சைனீஸ் ஸ்டைல் பண்றத நீங்க எல்லாரும் எப்படி தப்பா நினைப்பீங்கன்னு நான் நினைக்கல. நீ இப்படி பேசினா தப்பா தான் நினைப்பாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏற்கனவே எல்லாரும் முன்னாடி எனக்கு அசிங்கமாயிடுச்சு. இதுவும் பரவாயில்ல. ஆனா நீங்க விருதாளிங்க முன்னாடி என்ன செல்லமா கார்த்திக்கும் கொஞ்சாதீங்க. அது எனக்கு பிடிக்கல. சின்ன குழந்தைய ட்ரீட் பண்ற மாதிரி செல்லமா சாப்பாடு கொடுக்குறீங்க. அவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்ல கார்த்திக், ஒரு அம்மா தம் பிள்ளைய கொஞ்சிருத மத்தவங்க எப்படி தப்பா நினைப்பாங்க? அர்ச்சனா, அவங்க முகத்தை நான் பார்த்தேன். அவங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. அவங்க அப்படிதான் என்ன பார்த்தாங்க. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. சரிப்பா, உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இனிமே நான் அந்த மாதிரி கூப்பிட மாட்டேன். அம்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கம்மா. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நீ சொல்லிட்டல, இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அர்ச்சனா, மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி கிச்சனை கிளீன் பண்ணிடு. கார்த்திக், அம்மா கிட்ட போய் பேசுங்க. அம்மா, அழாத வந்தனா, அழாத. நீ அழாதம்மா. மனசுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? எனக்கும் அது மேல ரொம்ப பாசமாயிடுச்சு. அது போயிடுச்சுன்னு ஒண்ணு எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு.
அது என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துச்சா அதை நான் ஒரு நாள் கூட அன்பா தூக்கவே இல்லை. பாட்டி அழாத, நீ அழாதம்மா. எனக்கு ஜிம்மி வேணும் அண்ணி. நீங்க எதுக்காக அதை போக விட்டீங்க? வந்தனா இங்க பாருமா, அழாத அழாதம்மா, அம்மா சொல்றல்ல அழாத, அழக்கூடாதம்மா. நீ எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்க தெரியுமா வந்தனா? அதை இவ்ளோ பாதுகாப்பா வச்சிருந்தல்ல. ஆனா அம்மா இவ்வளவு நல்லது நம்ம கூட இவ்வளவு அன்பா இருந்தது. வந்தனா, இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாதுமா. அந்த சின்ன பொண்ணை யோசிச்சு பாரு. ஜிம்மி அவ தொலைச்சதுக்கு அப்புறம் அவளும் உன்ன மாதிரி தானே அழுதுட்டே இருந்திருப்பா. நீயே பார்த்தல, ஜிம்மிய பார்த்த உடனே அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா. ஆமா வந்தனா, என்னைக்காவது ஒரு நாள் அது போய் தானே ஆகணும். வந்தனா, எல்லாருக்கும் வருத்தமாதாமா இருக்கு. நாங்களும் தான் வருத்தப்படுறோம். அம்மா அங்க பாரு. இருங்க. அம்மா என்னாச்சுமா? எனக்கு ஜிம்மி ஞாபகம் ரொம்ப வருது ராதிகா. என்னை பார்த்து இந்த வீட்டுல பயப்படாத ஒரே ஜீவன் அந்த ஜிம்மி தான். நான் தான் அந்த ஜிம்மியை பார்த்து பயப்படுவேன். தேவையில்லாம ஒரு உறவை வளர்த்துக்கிட்டேன். பாட்டிமா போதுமா, அழறத நிறுத்து, வருத்தப்படாத. எங்க சிரி பார்க்கலாம். அம்மா நீங்களும் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பிள்ளைய நான் செல்லமா கொஞ்சம் கூடாதாமே? நல்லா இருக்கு. அம்மா அம்மா அவர் கோவத்துல கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டாரு. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாமலே பேசிட்டாரு. உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுமா. தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிடுங்க. அவர் உங்களை பரவாயில்ல விட அர்ச்சனா, எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா கிளைண்ட்ஸ் முன்னாடி தானே அப்படி கூப்பிடாதீங்கன்னு உங்களை சொன்னாரு. ஆனா நீங்க அவரை செல்லமா கூப்பிடுறது அவருக்கு பிடிக்காம இல்ல. அவருக்கு எப்பவுமே நீங்க அப்படி செல்லமா கூப்பிடுறது தாமா பிடிக்கும். இல்ல அர்ச்சனா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன பண்றது? எனக்கு அவனை அப்படி கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு. சரி, இனிமே நான் அவனை அப்படி கொஞ்சம் போறது இல்ல. இப்பதான் இவன் பெரியவன் ஆயிட்டான்ல, எல்லாரை விடவும் பெரியவன். இப்பதான் எல்லாம் தெரியும்ல. பெத்த தாய் அவனை செல்லமா கொஞ்சிறது அவனுக்கு பிடிக்கிறது இல்ல. இல்லம்மா. அம்மா ப்ளீஸ் இந்த விஷயத்த மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. அவரை மன்னிச்சிடுங்கம்மா. அது அவரு சைனீஸ் சமையல் சமைக்க சொல்லிருந்தாரு. அத நம்ம பண்ணல இல்ல. அதனாலதான் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டாரு. எம்எல்ஏ தானே கோவப்பட்டாரு. அவரோட கோவம் தணியும் போதுதான் அவரு என்ன தப்பா பேசினாருன்னு அவருக்கே புரிய வரும். உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும்லம்மா. ப்ளீஸ் மன்னிச்சிருங்கம்மா. என்ன அர்ச்சனா இது? அவன் புரியாம எல்லாத்தையும் பேசுவான், நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கணுமா? இந்த தடவை அவன் புரியாம ஒண்ணும் பேசல. அவன் மனசுல இருக்கிறது வெளியே வந்துருச்சு. நான் அவனை செல்லமா கொஞ்சிறது அவனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல விடு அர்ச்சனா, இனிமே நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். எனக்கு என்ன போச்சு? அம்மா அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த விஷயத்த மனசுல இருந்து தூக்கி போட்டுடுங்க. இது பாருங்க, நடந்தத கெட்ட கனவா மறந்துருங்க. நீங்க அவரை செல்லமா கொஞ்சிறது அவருக்கு பிடிக்கல இல்ல. பரவாயில்ல விடுங்கம்மா. நீங்க என்ன செல்லமா கொஞ்சுங்க. அம்மா ஆமா, என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல, க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் இத வரேம்மா. என்னாச்சு?
கார்த்திக், நீங்க கோவத்துல என்னென்னமோ பேசிடுறீங்க. நீங்க பேசின பேச்சுல அம்மா எவ்வளவு வருத்தமா இருக்காங்கன்னு தெரியுமா? மனசுல வச்சு புழுங்கிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் அர்ச்சனா சொன்னேன். கிளையண்ட் முன்னாடி அந்த மாதிரி கொஞ்சாதீங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி கொஞ்சது குழந்தையா இருக்கும்போது வேணா சரியா இருக்கலாம் அர்ச்சனா. ஆனா இப்போ நான் பெரியவன். கார்த்திக், அவங்க அன்பை அவங்க அப்படி வெளிப்படுத்துறாங்க. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அப்படி கூப்பிட்டு உங்களுக்கு பழகி போச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க குழந்தைதான், பெரியவர் இல்ல. அர்ச்சனா, நீ சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மத்தவங்க முன்னாடி கொஞ்சமாவது கவனமா நடந்துட்டாங்கன்னா என்ன தப்பு இருக்க சொல்லு? அப்ப மட்டும் என்ன கொஞ்சம் இருந்தாங்கன்னா போதுமே. ஆனா அவங்களும் அதை வேணும்னே பண்ணலையே. அவங்களுக்கு அது பழக்கம், அதனாலதான் அப்படி கூப்பிட்டாங்க. அந்த பழக்கம் தான் வேண்டான்னு இப்படி சொல்றேன். நான் அவங்களோட புள்ள. ஏன் நான் வேண்டாம்னு சொல்லக்கூடாதா? அவங்கள புண்படுத்தணும்னு நான் அப்படி ஒண்ணு பேசல. இதே விஷயத்த அவங்கள உட்கார வச்சு அன்பா சொல்லி பாருங்க, அவங்க வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. கார்த்திக், நீங்க அம்மா கிட்ட அப்படி பேசினதை பார்த்து நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்தது தெரியுமா? எனக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தப்படுவாங்க பாவம். ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. அவங்கள அழ வைக்கிறது என் எண்ணம் இல்ல. உன் கோவம் குறைஞ்சிடுச்சுன்னா படுத்து தூங்கலாம்ல. ஏன் தேவையில்லாம இப்படி யோசிச்சுட்டு இருக்க? வெடியறதுக்குள்ள உன் கோவம் தானா குறைஞ்சிடும். உன் பிள்ளைக்கும் ஓரளவுக்கு புரியும். என் பிள்ளையாவா இருக்கா? என்னாச்சு கார்த்திக்? இன்னும் நீங்க தூங்கலையா? தூக்கம் வர மாட்டேங்குது. நீ தூங்க அர்ச்சனா. என்ன விஷயம்? நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? இல்ல, தூங்கிட்டு தான் இருந்தேன். தாகமா இருந்தது, அதான் தண்ணி குடிக்க எழுந்தேன். கார்த்திக், என்னாச்சு உங்களுக்கு? இந்த நேரத்துல ஏன் வீடியோ கேம் ஆட போறீங்க? ஒண்ணுல அது தூக்கம் வர மாட்டேது. ஏன் தெரியல. ஆனா எனக்கு தெரியும். புள்ளைய விட மருமகளை எவ்வளவோ மேல். என்கிட்ட பேசவாவது வந்தா. அம்மா வருத்தப்படுவாங்கன்னு அவளுக்கு புரிஞ்சிருக்குங்க. ஆனா நான் பெத்த பிள்ளைக்கு என்னை பத்தி கவலையே கிடையாது. வர வர நம்ம கார்த்திக் ரொம்பவே மாறிட்டான். அவனுக்கு வெளியே ஏதாவது பிரச்சனை இருக்குமா? என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டுங்க, அதுக்குன்னு ஒருத்தன் இப்படியா மாறுவான்? நான் பாக்குறேன். என்னாச்சு கார்த்திக்? அம்மா வந்து எனக்கு எனக்கு தைலம் வேணும். யாருக்கு தலை வலிக்குது சொல்லு கார்த்திக். கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. என்ன? நான் தான். அம்மா. ஏன்? கார்த்திக் தானே நீ? ஆனா உங்களுக்கு அப்படி இல்லம்மா. நீங்க எப்பவும் என்ன செல்லமா தானே கூப்பிடுவீங்க. நான் எப்பவும் உங்க செல்ல பிள்ளை தானேம்மா. சரி,
போய் 2 பேரும் தூங்குங்க. எப்படிம்மா தூக்கம் வரும்? நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல. நான் ஒன்னும் கோவமா இல்ல. நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு வருத்தமா இருக்குல்லம்மா? ஐம் சாரி. நான் சும்மாதாம்மா உங்களை எல்லாரும் முன்னாடியும் என்னை செல்லம்மா கார்த்திக்கும் கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். நான் எப்பவுமே உங்களோட கார்த்திக் தான்மா. சரி, நீ போ. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. மத்தவங்களையும் ரெஸ்ட் எடுக்க விடு. அம்மா, நீங்க என்ன மன்னிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன் புள்ள கேக்குறான்லம்மா, மன்னிச்சிருமா. அவன் குழந்தை, தப்பு பண்றது சகஜம் தானே. இப்ப இவன் ஒண்ணும் குழந்தை கிடையாது. அம்மா ப்ளீஸ் இவர் மன்னிச்சிடுங்கம்மா. இவர் பண்ணது தப்புன்னு இவருக்கே புரிஞ்சு போச்சு. ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தாரு. பாத்தியா? ஆனா நீ உன் பிள்ளைக்கு உன்னை பத்தி கவலை இல்லைன்னு இங்க புலம்பிக்கிட்டு இருந்த. பாரு, உன் பையன் ராத்திரி பூரா தூங்கவே இல்லை, முழிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா, எப்படிமா அந்த மாதிரி யோசிச்சீங்க? எனக்கு உங்களை பத்தி கவலை இல்லையா? நான் உங்களை ரொம்ப புண்படுத்திட்டேம்மா. ஐம் ரியலி சாரி. உண்மையா சொல்றேம்மா. சரி, பரவாயில்ல விடு. அப்ப நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? தேங்க்யூம்மா. சரி, நீங்க 2 பேர் தூங்குங்க. வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த துணியை இந்த பக்கமா கட்டுங்க. சரிங்கம்மா. சீக்கிரம் கொண்டு போய் வை. பாலா, அம்மா. வெளியில பூ வைக்க சொன்னனே, வச்சியா? எல்லாத்தையும் வச்சாச்சுமா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்களா, லைட் டெக்கரேஷன்லாம் கூட பண்ணிட்டேன். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதோ கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமா? ஐயோ, நீ இதையெல்லாம் விடு. முதல்ல போய் அந்த ஜிம்மிக்கு பாலை கொடுத்துட்டு வா. காலையில இருந்து பாவம் பசியோட இருக்கும். என்னம்மா நீங்க? ஜிம்மி தான் அதோட வீட்டுக்கு போயிடுச்சுங்களே. ஆமா, பழக்கம் ஆயிடுச்சுல, அதான் சொன்னேன். சரி, போய் உங்க வந்தனா அன்னைக்கு ஏதாவது வேணுமான்னு கேளு. சரிங்கம்மா.